நாங்கள் பிரதான விடயத்துக்கு வரலாம். அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் அங்கு கூடியிருந்த ஊடகவியலாளர்கள் இவ்வாறு கேட்கின்றார்கள். அமைச்சர் அவர்களே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே தின கூட்டத்தின் போது அவருடைய ஆதரவாளர்களுக்கு, கட்சி ஆதரவாளர்களுக்கு குறிப்பிடுகிறார், வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் பல வழக்கு விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றது. இதில் வருகின்ற முடிவுகளை பார்த்து அனைவரும் கைத்தட்ட, கரகோஷங்களை எழுப்ப தயாராக இருங்கள் என்பதை போல ஒரு உரையாற்றியிருக்கின்றாரே. இந்த வழக்கு விசாரணைகள் மற்றும் அதன் முடிவுகள் ஜனாதிபதிக்கு எப்படி கூற முடியும், அது எப்படி சாத்தியம் என்று கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு நலிந்த ஜெயதிச குறிப்பிடுகின்றார், இது ஒரு பப்ளிக் நாலேஜ், பொது அறிவு, ஒரு கொமனான விஷயம். நீதிமன்றங்களில் இடம்பெறுகின்ற வழக்கு விசாரணைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் பலர் அவதானிக்கின்றார்கள். அது சம்பந்தமான செய்திகளை வெளியிடுகின்றார்கள், எழுதுகிறார்கள். அவை இவற்றை பின்தொடர்ந்து நாங்கள் பார்த்தோமானால், ஆய்வு செய்து ஆராய்ந்து பார்த்தோமானால் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அதே போல எதிர்வரும் நாட்கள், தினங்கள் எப்படி தெரியும் என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதோடு சேர்த்தான் இன்று அவர் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். ஜனாதிபதி மாத்திரமல்ல, எனக்கும் தெரியும், நானும் சொல்கிறேன் கேளுங்கள் என்று ஒரு பெயர் லிஸ்டையே வாசிக்கின்றார். அதாவது இந்த பெயர் லிஸ்டில் இருப்பவர்களுடைய முக்கியமான மிக வழக்கு விசாரணைகள் மிக விரைவிலே, இந்த மாதம் அடுத்த மாதம் அளவிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அந்த லிஸ்டின் படி யார் யாருக்கு மிக முக்கியமான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது என்று பார்த்தால், விமல் வீரவன்ச, பிரியங்கர ஜெயரத்ன, ராஜித சேனரத்ன, ரவி கருணாநாயக்க, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சஜின் பாஸ் குணவர்த்தனவுக்கு 2 வழக்குகள், சாமர சம்பத்துக்கு 2 வழக்குகள், லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன, மர்வின் சில்வா, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, யோசித ராஜபக்ஷ, கேலிய ரம்புக்குவெல்ல என்று இந்த லிஸ்ட் அப்படியே நீண்டு கொண்டே செல்கின்றது. இவர்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான பல ஊழல் மோசடிகள், ஏமாற்று வேலைகள், நிதி மோசடிகள் என்று எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்ட வகையிலே வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. ஆகவே ஒரு சில வழக்குகள் தள்ளி போடப்படலாம், எதிர்வரும் மாதங்களுக்கு திகதிகள் மாற்றப்படலாம். இருப்பினும் குறிப்பிட்ட இந்த பேர் நபர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற வழக்குகள் எல்லாம் இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது.